இப்போ அவர் கூட வர்றதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் சொல்கிறார். மகனே மகளே, நீ கிறிஸ்துவுக்குள்ளே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், யாக்கோபுக்குள்ளே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உன்னுடைய மீறுதல்களை விட்டுட்டு நீ வந்துட்டேன்னா நான் உன் கூட வந்துடுறேன். நான் உன் கூட இருக்கிறேங்கிறது உனக்கு தெரியாமல் வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்க. நான் உன் கூட இருந்தேன்னா உனக்கு துக்கம் வராது, வேதனை வராது, பலவீனை வராது, நெருக்க வராது, பாடு வராது, சஞ்சலம் வராது, போராட்டம் வராது, நிந்தை வராது, அவமானம் வராது, எதுவுமே வராது. ஆனால் நான் உன் கூட இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ நான் உன் கூட வரணும் அப்படின்னா நீ என்ன செய்ய? நீ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மீறுதல்களையும் விட்டுட்டு நீ வந்தேனா நான் உனக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. அதான் என் கூடவே இரு. அப்போ அவர் கூட இருந்தார்னா ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ கூட இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்? நீ உன்னுடைய மீறுதல்கள் என்றால் அதிக பிரசங்கித்தனமாக பேசுவது, கோவப்படுவது, எல்லாத்தையும் மிஞ்சின காரியத்தை செய்வது, முரட்டாட்டம் பிடிப்பது, இதெல்லாம் மீறுதல்கள். அப்புறம் என்ன சொல்கிற? நீ மீறுதலை பூரா விட்டுட்டு தாழ்மையாக, அன்பாக, இரக்கமாக, சந்தோஷமாக, சமாதானமாக நீ என்கிட்ட வந்துட்டேன்னா நான் உன் கூட நான் வந்துடுவேங்கிறார். அல்லேலூயா. உங்ககிட்ட மீறுதல்கள் இருக்கும்போது நான் உன் பக்கத்தில் வர முடியாதுங்கிறார். அப்போ இது பெரிய ஒரு லேசான காரியம்தான், பெரிய மேட்ரு கிடையாது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் மீறுதலை விட்டுட்டு நீ என்கிட்ட வந்துட்டேன்னா நான் உன்கிட்ட வந்துடுறேன். நான் உன்கிட்ட வந்துடுறேன்னா உன் துக்கமும், உன் துயரமும், வேதனையும், உன் கஷ்டமும், நெருக்கமும், எவ்வளோ பெரிய பலவீன கட்டு இருந்தாலும் அதை முறியடித்து உனக்கு நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக நான் மாறி விடுவேன். அல்லேலூயா சொல்லுங்கள்.